ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் விஜய் தளபதி 69 அப்டேட் வந்து நம்ம சொல்ல போறோம். இப்போ பீஸ்டுக்கு அப்புறம் ரெண்டாவதா விஜயோட இணையறாங்க பூஜா ஹெக்டே. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆன் போர்டு வந்து பாபி டியோல் ஏறுறாங்க. கங்குவா படத்தோட வில்லன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த சாங் மூலமா ஃபேமஸ் ஆகி பட்டி தொட்டியும் பட்டைய கிளம்பின பாபி டியோல் வந்து ஏறிட்டாரு. கன்ஃபார்ம் பண்ணி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. இதெல்லாம் தாண்டி சூப்பரான 2 பேரும் எடுத்துட்டாங்க. அதுல ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஆள் இருக்காங்க. ரெண்டாவதா சொல்றேன், பிரகாஷ் ராஜ் சார் வந்து வண்டியில ஏறிட்டாரு. அநேகமா மிடில் ஏறிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இளைஞருடைய கனவு கண்ணி, இளைஞருடைய இதய துடிப்பு, நம்ம பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜ் வந்து இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய பலமா தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா தளபதி விஜய், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மமிதா பைஜு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாபி டியோல் இணைஞ்சிட்டாங்க. அது தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரு பயங்கரமா இருக்கிற முதல்ல விஜய் படத்துல வந்து பிரியாமணி நடிக்க போறாங்க. அதுவும் ஒரு பெரிய பலமா தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஹீரோ கேரக்டர் ஆர்டிஸ்ட் யாருக்கிட்ட நரேன் இந்த படத்துல இணைகிறது வந்து படத்துக்கு ரொம்ப வலு சேர்க்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல லியோக்கு அப்புறமா ஜிவி வந்து இந்த படத்துல விஜயோட இணைகிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஹெச்1 வழக்கமா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. என்னன்னு தெரியல, ஒரு சின்ன சின்ன குழு எல்லாம் கொடுத்து பண்றாங்க. ஒரு ஷில் அவுட்ல வந்து பிரியாமணியும் மமிதா பைஜுவும் நம்ம பிரகாஷ் ராஜையும் வச்சு பண்ணாங்க. நம்ம மக்கள் பூரா சும்மா விடுவாங்களா, எடுத்து பேஸ் பண்ணி பார்த்து இவங்க 3 பேர் தான் சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மமிதா பைஜு வந்து ஜிவி பிரகாஷோட ரெபல் படத்துல வந்து இணைஞ்சாங்க. சரியா அமையலன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ஏற்கனவே ஒரு பேட்டில சொன்னாங்க, நீங்க யாரோட அடுத்து நடிக்க ஆசைன்னா விஜய் சாரோட நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு பயங்கரமா பயன்படுத்தி மலையாளத்தில் எப்படி பயங்கரமான ஒரு ஹீரோயின் அறிமுகமானாங்களோ அதே மாதிரி தமிழ்லையும் அந்த இடத்த பிடிப்பாங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. தமிழ்ல வந்து பெரிய ரவுண்டு வர போறாங்க, எந்த சந்தேகமும் கிடையாது. ஹெச்1 வந்து இது ஒரு புதுமையான விஷயமா தான் தெரியுது. இந்த பேட்டர்னே பிடிக்காது, இருந்தாலும் விஜயகாந்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பண்ற மாதிரி தான் தோணுது. ஆக மொத்தத்துல தளபதி 69 இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி முடியும், எந்த சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.